நிறைய பேருக்கு இந்த டவுட் வருது. ஜூன் மந்த்து தான் எக்ஸாம் இருக்குமா? இல்லை மாறிடுமா? அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கிற இந்த சர்க்குலர் படி நம்ம பார்த்தோம், இல்லை இந்த கேலண்டர் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஜூன் மந்த்து தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஜூன் லாஸ்ட் வீக் இருக்கும், அதாவது 3rd வீக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எம்எடுக்கும் சரி, பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அந்த 22nd ஜூன் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஜூன் கன்ஃபார்மாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எப்போ வேணாலும் ரூல்ஸை மாற்றுவாங்க. அவங்களுக்கு என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஆனால் லாஸ்ட்டு செமஸ்டர் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் நடந்துச்சு, அஸ் வெல் அஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமும் சொன்ன டேட்டில் நடந்துச்சு. அந்த டேட்குள்ளார நடந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி டைம் டேபிள் வந்திருந்தாலும் அந்த டைம் டேபிள் படி எக்ஸாம் நடந்துருந்துச்சு. அது மாதிரி தான் இந்த தடவையும் இருக்கும் கன்ஃபார்மாக அப்படின்றது தான் நமக்கு இங்கே தெரிய வருது. இப்போ தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அட்டண்டன்ஸை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஒர்க்கிங் டே இருக்கு இல்லையா, அது வந்து 8/6/2026. ஸோ அந்த டைமில் தியரி இன்டர்ன்ஷிப் எல்லாமே க்ளோஸ் ஆகிறது. ஸோ அட்டண்டன்ஸ் சப்மிஷன்னும் போது 15 ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 15th ஜூனுக்குள்ளார இவங்க அட்டண்டன்ஸ் கேட்டு சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, சர்க்குலர் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 22nd வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 26 சப்மிஷன் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 26க்குள்ளார சப்மிட் பண்ணணும் அந்த அட்டண்டன்ஸை. உங்களோட அட்டண்டன்ஸ் எத்தனை நாள் நீங்கள் வந்தீங்க, உங்களால் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படிங்கிறத அங்கே சொன்னாங்கன்னா அதை ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கேயே எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. சில காலேஜஸ் சொல்கிறாங்க எக்ஸாம் ஃபீஸ்லாம் எங்களுக்கு ஏற்கனவே வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் கன்ஃபார்மாக வரும். 15/6/2026க்குள்ளார நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, வித் பெனால்ட்டி. ஸோ அப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 1st ஜூனே நமக்கு தெரிஞ்சிடும் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1st ஜூன்லேயே அவங்க எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்புவாங்க நமக்கு. அப்போ 10th ஜூனுக்குள்ளார நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு போட்டிருக்காங்க. 11th ஜூன்லேருந்து 15th ஜூன் வரைக்கும் பெனால்ட்டியோட ஃபைனோட நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் 1st ஜூன் கேட்க ஆரம்பிப்பாங்க நம்ம காலேஜ்லேருந்து. இல்லைன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து 1st ஜூன் வந்து எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சர்க்குலர் வந்து அங்கே வரும். இந்த லிங்க்குள்ளார நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லி காலேஜுக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அட்டண்டன்ஸ் சப்மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 19th ஜூனு. ஸோ 19th ஜூன் இல்லை, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அட்டண்டன்ஸ் சப்மிஷன் பார்த்திங்கன்னா 11th ஜூன் இல்லையா? ஸோ அதுலேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் இப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். 22nd தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒன்று அட்டண்டன்ஸ் சப்மிஷன் மூலமாக பார்த்துக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான சர்க்குலர் வரும். காலேஜ் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் ஏற்கனவே கலெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சர்க்குலர் வரும். அந்த சர்க்குலர் வந்தோடனே நானும் வீடியோவில் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சு ஓகே இந்த மந்த் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.